அவர் உயிர் தெழுந்த வல்லமை என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னால இவர் டோரை திறந்து தான் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போவார். ஆனா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் கதவு அடைச்சிருந்தாலும் he can enter. இனிமேல் உனக்கு முன்னால எத்தனை கதவு, எத்தனை ஃபென்ஸ், எவ்வளவு வேலையை, எத்தனை சுவரை பிசாசு வச்சாலும், let me tell you, நீங்க அந்த கதவு திறப்பதற்காக காத்திருக்கிற பழைய சாயல் அல்ல, நீங்கள் உயிர் தெழுதலின் சாயலை. which means உன் தடைகளுக்குள்ள வருகிற நாட்களை நீ லகுவாய் உட்பிரவேசித்து உன் குடும்பத்துக்கு முன்னால இருக்கிற கேட்ட, உன் குடும்பத்துக்கு முன்னால, உன் ஃபைனான்ஸ்க்கு முன்னால, உன் ஆசீர்வாதங்களுக்கு முன்னால பிசாசு வைத்த எல்லா சுவர்களுக்குள்ள அநேக ஆண்டுகள் போராடின, அநேக ஆண்டுகள் கேட்ட, ஆனா சில கதவுகள் திறக்கவே இல்லை. ஆனா உயிர் தெழுதலின் வல்லமையை சொல்கிறேன், கதவுகளை திறப்பதல்ல, கதவுகளுக்குள்ளே பிரவேசிக்க. He is risen. அது 2000 வருஷத்துக்கு முன்னால. ஆனா எப்போ அவர் உயிர் தெழுந்த அவர் உனக்குள்ள வந்தாரோ, you are also risen. அவருக்குள்ள உயிர் தெழுந்ததுக்கு பின்பதாக என்னென்ன நடந்ததோ எல்லாம் உனக்குள்ள நடக்கும். உயிர் தெழுந்த இயேசுவை ஒரு போர் சேவகனாலும் பிடிக்க முடியல. இனிமேல் பிசாசு எந்த வடிவத்தில் வந்தாலும் உன் ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்ணவே. உயிர் தெழுந்த இயேசுவுக்கு இனி காயங்கள் இல்லை. இனிமேல் உனக்கு காயங்கள் இல்லை. உயிர் தெழுந்த இயேசு அதற்கப்புறம் கைது செய்யப்படவில்லை. இப்ப சொல்ற, நீ இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் கைகள் கட்டப்பட்டு அரெஸ்ட் ஆகிற சிச்சுவேஷன், நான் சொல்றது போலீஸ் மட்டும் இல்ல, நீ எந்த சூழ்நிலையாலும் உன்னை அரெஸ்ட் பண்ணி உன்னை ஸ்பீச்லெஸ்ஸா வைக்க முடியாது. இனி ஒரு சூழலாலும் உன்னை கைது செய்ய முடியாது. You are no more subject to the curse of this world. இந்த உலகத்தின் எந்த சாபத்திற்கும் நீ உட்பட்டவன் அல்ல. கர்த்தர் உன்னை உயிர் தெழுதலின் சாயலில் தம்மோடு இணைச்சிருக்கிறார்.